பொசிஷன் யுவர் செல்ஃப் டு பி அ பிளெஸிங். ஓகே, நீங்கள் இதெல்லாம் பண்ணனா நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க. யூ வில் பி ஏபிள் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன். நம்ம கிறிஸ்துவல்ல அதெல்லாம் சொன்னால் கோச்சுப்பாங்க. அது எப்படி நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் இன்னொருத்தனுக்கு? இன்னொருத்தன் வளர்ந்தாலே நம்மளுக்கு பிடிக்காது. அதுவும் நம்மளை விட பெட்டராக பண்ணிட்டானா முடிஞ்சதுக்காது, அவ்வளோதான். அவன் எப்படி வரலாம்? அவன் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் கட் பண்ணி அவன்கிட்ட பேசாமலே அவனை பற்றியே திருப்பியும் போய் தப்பாக பேசி மற்ற இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதுவும் இதெல்லாம் யார் தெரியுமா பண்ணுறா? ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இருக்கிறவங்க இப்போ வளர்ந்து வரவங்களை வச்சு செய்வாங்க. ஆனால் அவங்கள தூக்கி விடணும். நம்ம மக்கள் தானேங்க. நமக்குள்ள நம்மளை தூக்கி விடலன்னா யார் நம்மளை தூக்கி விடுவா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்குள்ளேயே இவ்வளோ பிரிவினை இருந்தா நம்மளை யார் தூக்கி விடுவா? ஸோ அதனால யூ நீட் டு பொசிஷன் யுவர் செல்ஃப் டு பி அ பிளெஸிங் டு மெனி பீப்புள் அரௌண்ட் யூ. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துட்டாருன்னா அதை ஆசீர்வாதமாக யூஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் என் பவரை வச்சு உன்னை என்ன தெரியுமா பண்ணுவேன், உன்னை நான் காலி பண்ணுறேன்டா, 10 ஸ்டேஜாக ஏறுற, இனிமேல் ஒரு ஸ்டேஜ் கூட உன்னை ஏற விட மாட்டேன்டா அப்படின்னு ஒரு கூட்டம் நான் கண்டிப்பாக